ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு கார்டன் வீடியோ போட்டு. ஒரே கார்டன் வீடியோவை போட்டு போர் அடிக்கான்னு நினைக்காதீங்க. நான் நிறைய ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். வாங்க கார்டன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்போதும் காட்டுற அதே செம்பருத்தி செடி பூவெல்லாம் காலையிலே பறிச்சாச்சு. இந்த வெயிலுக்கு பாவம் செடிங்கள்லாம் நம்மளாலே தாங்க முடியல. இந்த செடிங்கள்லாம் என்ன செய்யும்? நிறைய இலைகள் பழுத்து பழுத்து போகுது இந்த டயத்துக்கு. இப்போதான் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றினேன், அதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. இந்த செவ்வந்தி செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னோட பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. வாங்கும்போது எவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே வாடிடுச்சு எல்லாம், வாடி. ஆனால் அதுலேயே நிறைய செடி தழுத்து இப்போ நிறைய மொட்டு வச்சிருக்கு பாருங்க. கொஞ்சம் நிழல்ல வைக்கணும் இந்த செடிகளை, ரொம்ப வெயில் படுற இடத்துல வச்சா போயிடுது. அப்புறமா கத்திரிக்காய் செடிகள் எல்லாமே பூ வச்சு காய் எடுத்துட்டேன், வீடியோ தான் எடுக்க முடியல. ஏன்னா என்ன தொட்டியில் வச்சுக்கிறதால கொஞ்சம் சின்ன சின்ன கத்திரிக்காவா வருது. தக்காளி இந்த ஒரு செடி தான் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துட்டேன். எல்லாமே காய்ச்சி முடிச்சிருச்சு. 7 days தான், நிறைய பூவிக்கு பாருங்க. இந்த வெயிலுக்கு ஆனா கொஞ்சம் டல்லா இருக்கு பூ எல்லாங்கிறங்க. அப்படி இந்த வெயில் தாங்க முடியாம அப்படி கருத்துருதாங்க. நிறைய மொட்டு, 1 2 இல்லை, ஏகப்பட்ட மொட்டு. எல்லாமே இந்த வெயிலுக்கு பாவம் தாங்க முடியலங்க. நல்லா வருது, அந்த வெயிலுக்கு அதுகளால தாங்க முடியாம இப்படி கருகி கருகி போகுது. நிறைய இருக்கு. இதெல்லாம் புதுசா வந்த இதுதான். ஆனா வெயிலுக்கு இப்படி ஆயிடுச்சு. நிறைய மொட்டு இருக்கு. ஒரு சின்ன செடி தான், அதுல எவ்வளோ மொட்டு பாருங்க. ஆனா இந்த வெயிலுக்கு எல்லாமே கொஞ்சம் இதா இருக்கு. இந்த செடிலாம் அவ்வளோ பூ பூத்துச்சு, இப்ப வெயிலுக்கு எல்லாமே இதாயிருச்சு. இந்த வெயில் முடிய கட் பண்ணி விட்டா அடுத்து சூப்பரா வந்துடும். நேற்று அதுல நிறைய பூ எடுத்தேன். இவ்வளவுதான் இருக்கு, நம்ம கட் பண்ணி விடணும். அப்புறம் எல்லாத்தையுமே நான் ஒரு நாள் காட்டியிருந்தேன். இந்த புடலைங்க இந்த சுரக்காய் செடி பூ ஆண் பூக்களாக தான் வருது, காயே வைக்க மாட்டேங்குது அப்படின்னு. அதான் நான் இதை எடுக்காம சரி என்னதான் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு வச்சிருந்தேன். அந்த முயற்சி தான், நிறைய உரமும் கொடுத்தேன், இயற்கை உரங்கள். அந்த முயற்சியில பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு. இது சுரக்காய், நீட்ட சுரைக்காய் காய் வந்துருச்சு. இதுல ஒரு காய் இருக்கு, அப்புறம் மேல ஒரு காய் இருக்கு. ஆனாலும் பூக்கள் வரதான், ஆண் பூக்கள் வரதான் செய்யுது. இருந்தாலும் என்னதான் பார்க்கலாமே அப்படின்னு விட்டுருந்தேன். அழகா வந்திருக்கு 2 காய். பெருசாவையும் அடுத்த வீடியோல காட்டுறேன். அப்புறம் இது ஒரு வீடியோல காட்டியிருந்தேன். இந்த புடலம், இந்த பாகற்காய் செடி சின்னதா இருந்துச்சு. இப்போ இதையும் கொடி ஏற்றி விட்டுட்டேன். ஆனா இந்த பாகற்காய் ரொம்ப குட்டி பாகற்காயா இருக்கு. அது அந்த மினி பாகற்காய்ன்னு சொல்லுவோம்ல, இந்த காய் இருக்கு தெரியுதா? இது ஒண்ணு, அப்புறம் இங்க ஒரு காய் இருக்கு, குட்டி காய் தான். கத்திரிக்காய் அப்படி நிறைய இருக்கு, நிறைய எடுத்துட்டேன் கத்திரிக்காய். இன்னைக்கு கூட சாம்பாருக்கு இதுல இருந்தா எடுத்துட்டு போயிருந்தேன். இந்த ஒயிட் கலர் கத்திரிக்காய் இதுல இருந்தா நிறைய பறிச்சுட்டு போனேன். அது போக இருக்கு. இந்த வெயிலுக்கு செடியெல்லாம் பாவம் அப்படி காஞ்சு போயிருது. அப்புறம் இதுல எதுவுமே இல்லை கத்திரிக்காய், இதுதான் பூ வைக்கும். அப்புறம் எனக்கு எப்படியாவது வாரம் ஒரு நாள் பொரியலுக்கு இந்த காராமணி வந்துடுது. பூ நிறைய பிஞ்சு வச்சிருக்கு, நிறைய எடுத்துட்டேன். மறுபடியும் வச்சுக்கிட்டே இருக்கு. நிறைய காய் அது பாட்டு வந்துட்டே இருக்கு. வாரத்துல ஒரு நாள் பொரியல் பண்ணிப்பேன். அது பாட்டு அழகா இருக்கு. அது பாட்டு காய்ச்சி காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கு பாருங்க, அழகா இருக்கா? இன்னும் நிறைய வருது. பூவெல்லாம் வச்சிருக்கு. அது பாடி கொடி போயிட்டே இருக்காங்க. இந்த ஒரு காய்,
அப்புறம் முள்ளங்கி, இது அடுத்த முள்ளங்கி வந்திருக்கு. கிழங்கு இருக்கு உள்ள, சின்ன கிழங்கா வந்திருக்கு. ஆல்ரெடி ஒரு முள்ளங்கி பறிச்சு சாம்பார் வச்சுட்டு இது பொரியல் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. அப்போ இது ரணகல்லி. இப்பதான் செடிக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தண்ணி ஊற்றணும்னா இதுலையுமே மொட்டெல்லாம் நிறைய கத்திரிக்காய் வச்சிருக்கு. அப்புறம் இந்த செடி வாங்கும் போது அவ்வளோ பெரிய பூவா பூத்துச்சு. இப்போ வெயிலுக்கு இதெல்லாம் பூவெல்லாம் பறிக்கணும். இன்னைக்கு நிறைய பூவானா எல்லாமே வெயிலுக்கு பாவம் அப்படியே வாடி போயிருக்கு. இது என்ன செடின்னு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. மாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இது மாங்கன்னு இல்லை போல. எப்படின்னு எனக்கே தெரியல. அரளி செடினா இலை நல்லா தின்னா இருக்கும், இது சாஃப்டா இருக்கு. என்னன்னு தெரியல. தக்காளி எல்லாமே எடுத்தாச்சு. இன்னும் 2-3 செடி தான் இருக்கு. புதினா மட்டும் எனக்கு பஞ்சமே இல்லை. எவ்வளோ புதினா பாருங்க. நான் அன்னைக்குதான் ஃபுல்லா பறிச்சு பானிபூரி செஞ்சேன். எவ்வளோ புதினா, அது பாட்டு தழுத்துட்டே இருக்காங்க. நம்ம நிழல்ல வச்சாதான் புதினா சூப்பரா வருது. அப்புறம் ஒரு சின்ன டிப்ஸ், இது எல்லாம் என்ன, முட்டை ஓடு எல்லாத்துக்குமே தெரியும். நான் வீட்டுல முட்டை செய்வோம்ல, அதாவது வேக வச்ச முட்டையில இருக்க ஓடு யூஸ் பண்ணக்கூடாது. ஆம்லேட் ஆஃப் ஆயில் போடுவோம்ல, அந்த முட்டை ஓடெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அப்புறம் ஒரு நாள், அதாவது நான் செடிக்கு கொடுக்கறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நல்லா வெயில்ல காய வச்சுட்டு இதை மிக்சியில போட்டு பொடி பண்ணி மண்ணெல்லாம் கிளறி விட்டுட்டு செடிகளுக்கு கொடுக்கணும். இது முழுசா அப்படி கொடுத்தா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இப்படி உடச்சி அதெல்லாம் செடிக்கு தூவி விட்டுருவாங்க. அது மக்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், சீக்கிரம் மக்காது. இந்த மாதிரி நம்ம பவுடர் பண்ணி கொடுத்தோம்னா செடிக்கு சீக்கிரமா அந்த சத்து கிடைச்சிரும். அதனால நான் இதை பொடி பண்ணி அப்புறம் ஒவ்வொரு ஸ்பூனு எல்லா தொட்டிக்குமே போட்டுருவேன். அப்பப்ப நிறைய சேர சேர இதெல்லாம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி கொடுத்துருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் எல்லாருக்கும். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோஸ்க்கு கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் கார்டன் வீடியோவே இதே காட்டிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் நிறைய ஷார்ட்ஸ் தான் போடுவேன். என்னோட ஷார்ட்ஸை போய் பாருங்க. பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.